பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைத்தவரை ஸ்தோத்தரிப்போம். ரோமர் 11:29 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லி பார்ப்போம். யூதருடைய முற்பிதாக்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். தேவன் அவருடைய சந்ததியை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த சத்தியத்தின் அடிப்படையை தான் கிறிஸ்துவின் சபை உதித்தது. யூதர்களுடைய வம்சத்தின்படிதான். அதனால யூதராஜ சிங்கம் என்று சொல்லுகிறோம். ஒலிவ மரத்தின் கிளையை யூதர்கள் சுபாவத்தின்படி இவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே நிச்சயமாய் ஒட்ட வைக்கப்படுவார்கள். மீண்டுமாக அவர்கள் கிளை இருக்கிறது, அந்த கிளை உடைந்து அங்கங்கே சிதறி இருந்தாலும் மறுபடியும் அவர்கள் யூதர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஏற்கனவே இவர்கள் ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருப்பதினால் மறுபடியும் அவர்கள் ஒட்ட வைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். உடைந்து போன நிலைமையில இருந்தாலும், சீர்கெட்ட நிலைமையில இருந்தாலும், அந்த அழைத்தவர் மறுபடியும் நம்மை ஒட்ட வைத்து அந்த ஒலிவ மரத்தோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை யூதர்களை இணைப்பதற்கு தேவன் திட்டம் கொண்டுவது போல நாமும் அவரோடு கூட இணைய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக என்று சொல்லி வேலையை நான் நிறைவு செய்வோம். ஆமேன்.